வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. எந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சூர் பாரதி நகர். ஸோ அந்த பாரதி நகர் ஜங்ஷன்லேருந்து நம்ம பெருங்குளத்தூர் போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பெருங்குளத்தூர் போகிற ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. நீங்கள் அந்த ரோட்டில் போனீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கார்னர் ப்ளாட்டுங்க. ஸோ அந்த கார்னர் ப்ளாட்டில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சொல்லும் போது கரெக்டாக உங்களுக்கு புரியும். இது ஃபுல்லாகவே கோர்ஸாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இது என்ட்ரன்ஸில் இந்த ரோடில் மேலே இருக்கிறது இந்த பெரிய 40 அடி ரோடு மேலே பார்த்தீங்கன்னா 8 அடியில் ஆரம்பித்து அப்படியே அது விரிஞ்சிட்டே போயிட்டு 26 அடி ஃப்ரண்ட்டு அது பேக் சைடில் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா கீழே 4 கடை இருக்குது. அதில் இப்போதைக்கு 2 ரெண்டல் வந்துட்டுருக்கு, இன்னொன்று வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு 1 BHK ரெண்டல் இன்கம் பார்த்திங்கன்னா 8000 ரூபாய் ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் 1 BHK ஒன்று இருக்குது, அது வந்து பேச்சுலர்ஸ் தங்கியிருக்காங்க. 7000 ரூபா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாடகை தங்கியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நியர்பை. அதே போல் பார்த்தீங்கன்னா இது சவுத் ஈஸ்ட்டு கார்னராக இருக்கும். ஸோ அந்த ஈஸ்ட்டில் வந்து 8 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் மெக்கானிக்கல் ஷாப் இருக்குது. 1 கோடி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லேண்ட் அப்ரூவ்டு இருக்குது, பில்டிங் அப்ரூவ்டு இல்லை. ஸோ லேண்ட் அப்ரூவ்டு CMDயோடு வருது. இவர் கையில் காசு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா கையில் இருந்து காசை வச்சு அப்ரூவ் வாங்காமல் அவரே கட்டிட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது லேண்ட் அப்ரூவ் பில்டிங் அப்ரூவ் இல்லாமல் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பக்கத்தில் நம்ம மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 இன்கம் வர்ற மாதிரினா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை சொல்லணும். ரொம்பவே நியர்பை. இந்த கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்த மறந்து நம்ம ரெண்டல் இன்கம் வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தாங்க சொல்லணும். 1 கோடி சொல்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. யாருக்காவது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியாக தாங்க கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ கீழே ஃபுல்லாக கமர்ஷியல் ரெண்டல் இன்கம்மு, அதே போல் மேலும் பார்த்தீங்கன்னா 2 1 BHK இருக்குது, 2 ரெண்டல் இன்கம் வந்து இருக்குது. மேலே 2 பார்த்தீங்கன்னா சேர்த்து 15,000 ரெண்டல் இன்கம் வந்து இருக்குது. கீழே வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8,000 ரூபாய் ரெண்டல் இன்கம் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். அப்போது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 8000 அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணுறேன். அதே ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். ஸோ வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.